இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது என்னது தர்பூசணி வகைகளை சேர்ந்த ஒரு விதம். ஓகே, இது வந்து தர்பூசணியா கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா இது வந்து மெலன் வகை சேர்ந்தது. இது வந்து கென்தலப்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஹனிடியூக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஓகே, இதுல இருக்கிற சத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 90% தண்ணீர் கண்டென்ட் கண்டிப்பா இதுல இருக்கு. வைட்டமின் ஏ, சி, பொட்டாசியம், இது நான் சொன்ன தர்பூசணிக்கு அது எல்லாமே இதுலயும் இருக்கு. ஆனா இது நிறைய சாப்பிடலாமா, எஸ்பெஷலி வெயிட் லாஸ்ல இருக்கவங்க டன்னு கணக்குல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் லோ கேலரி. நீங்க சாப்பிடலாம், ஆனா இதுல சுகர் கண்டென்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்க ஒரி பண்ணீங்கன்னா, உங்க சுகர் டக்குன்னு ஏறுது அப்படின்னு ஒரி பண்ணீங்கன்னா, நீங்க இதை எப்ப சாப்பிடலாம், சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு ஸ்வீட் டூத் இருக்கிற பர்சன் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு சர்விங் 2 சர்விங் அந்த மாதிரி நீங்க சாப்பிடலாம். ஓகேயா, இதை தவிர வேற என்ன நீங்க பண்ணலாம்னா, ஜூஸ் மட்டும் போட்டு குடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி பழங்களை வெட்டி சாப்பிடுங்க. அண்ட் மோஸ்ட்லி 30 நிமிஷத்துல வெட்டணும்னே சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அது இருக்க மோஸ்ட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் ஆன்டிஆக்சிடென்ட் ரொம்ப ஃபாஸ்டா டீனேச்சர் ஆகிறது உடஞ்சிரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி பெரிய சைஸ் மேல நீங்க வாங்கும்போது 2 பேர் தான் வீல இருக்கிறீங்கன்னா, இதை வெட்டி நீங்க ஐஸ் பெட்டியில வச்சு கூலிங் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிட முடியும். ஏன்னா அப்பதான் வீணா போவாது. பட் என்கிட்ட கேட்டீங்கன்னா, இதுல மோஸ்ட்லி இப்ப நிறைய தண்ணீர் கண்டென்ட் இருக்கு, எஸ்பெஷல் ஹாட் சம்மர் இந்த மாதிரி